வணக்கம். இது இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுர அரசின் அடுத்த கட்ட அதிரடி நடவடிக்கை. குறிவைக்கப்படும் வெளிநாட்டிலுள்ள குற்றவாளிகள். தமிழரசுக் கட்சியின் மூத்த தலைவர் மாவை சேனாதிராஜாவுக்கு சிலை திறப்பு. கணக்காய்வாளர் நாஜகம் பதவி வெற்றிடம் தொடர்பிலான சர்ச்சை நீடிப்பு. சுகாதாரத்துறையில் பாரிய நெருக்கடி. பிப்ரவரி 2 முதல் வைத்தியர்களின் தொடர் வேலைநிறுத்தம் தீவிரம். பதவி ஆசை இல்லாதவர் மாவை சேனாதிராஜா. வடக்கு ஆளுநர் புகழாரம். பட்டதாரிகளின் உண்ணாவிரத போராட்டத்திற்கு எதிர்க்கட்சி தலைவர் சஜித் வருகை. பேரிடர் நிவாரணத்தில் மலையக தமிழருக்கு எதிராக இன ஒதுக்கல். மனோ கணேசன் நேரடியாக முறையீடு. இலங்கைக்கான ஐநா பிரதிநிதியிடம். அருண் கேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்ற திருகோணமலை ஒருங்கிணைப்பு குழு கூட்டம். இந்து சமுத்திரத்தில் நிலைபெறான டூனா மீன்பிடத்தை பாதுகாப்பதற்கான தீர்க்கமான உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ள கடற்றொழில் அமைச்சர் இந்தோனேசியா விஜயம். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை தமிழரசுக் கட்சியின் மறைந்த பெருந்தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான மாவை சேனாதிராஜாவின் திருவுருவ சிலை திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இன்று காலை KKS வீதி மாவட்டபுரத்தில் காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக இந்த திருவுருவச் சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நிகழ்வில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன், தமிழ்நாட்டின் முன்னாள் அமைச்சர் நானா நல்லுசாமி, யாழ்ப்பாண இந்திய துணை தூதுவர் சாய் முரளி, நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், ஞானமுத்து ஸ்ரீநேசன், கவீந்திரன் கோடீஸ்வரன், பத்மநாதன் சத்தியலிங்கம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், மரவன் புலவு சச்சிதானந்தம், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உள்ளூராட்சி சபைகளின் தவிசாளர்கள், உறுப்பினர்கள், மாவை சேனாதிராஜாவின் குடும்பத்தினர் என பலரும் கலந்து கொண்டனர். டித்வா பேரழிவுக்கு பிந்தைய நிவாரணம் மற்றும் மீள்குடியேற்ற திட்டங்களில் மலையக பெருந்தோட்ட சமூகத்தை இன்றைய அரசாங்கம் ஒதுக்கி வைத்துள்ளது. இது திட்டமிட்ட இன ஒதுக்கல். எமது மக்கள் மீது பொறுப்பு ஐநா சபைக்கு இருக்கின்றது. ஆகவே எங்கள் இந்த குற்றச்சாட்டை ஐநா சபை விசேட கவனத்தில் எடுக்க வேண்டும். இவ்வாறு இலங்கையில் உள்ள ஐநா வதிவிட பிரதிநிதி ஒருங்கிணைப்பாளர் மார்க்-அந்திரே பிரான்சவை சந்தித்து தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கத்தின் இடர் நிவாரண நிலையத்தின் மீள்கட்டுமான திட்டங்களின் கீழ் டித்வா பேரழிவில் பாதிப்புக்குள்ளான மலையக பெருந்தோட்ட மக்களுக்கு இடமில்லை. அவர்களை நாம் இந்திய வீடமைப்பு திட்டத்தின் கீழ் தான் வைத்துள்ளோம் என அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாஜகம் பகிரங்கமாக இலங்கையின் ஒரு முன்னணி ஊடகத்துக்கு கூறியுள்ளார். இடர் நிவாரண நிலையத்தின் மீள்கட்டுமான வீடமைப்பு திட்டத்தில் ஒவ்வொரு வீடும் அதிகபட்சமாக ரூபாய் 50 லட்சத்தில் வீடுகள் கட்டப்படும். உரிய காணிகள் இல்லாதோருக்கு காணிகள் வழங்கப்படும் என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த திட்டத்தை அனுராதபுரத்தில் ஆரம்பித்து வைக்கும் போது அறிவித்திருந்தார். அதேவேளை இந்த திட்டத்தில் மலையக தமிழ் மக்களுக்கு இடமில்லை என ஜனாதிபதியினால் விசேடமாக அத்தியாவசிய சேவைகள் ஆணையாளர் நாஜகமாக நியமிக்கப்பட்டுள்ள பிரபா சந்திரகீர்த்தி கூறுகின்றார். மலையக தமிழர்கள் இந்நாட்டு குடிமக்கள் இல்லையா? அவர்கள் என்ன இந்திய பிரஜைகளா? இலங்கையின் ஏனைய மக்களுக்கு இடர்நிவாரண நிலையத்தின் மேல் கட்டுமானத்தில் வழங்கப்படும் உரிமைகள், கொடுப்பனவுகள் என்ற அரசாங்க கவனிப்புகள் ஏன் நமது மக்களுக்கு வழங்கப்பட முடியாது? இது எமது மக்களை மாற்றாந்தாய் பிள்ளைகள் போன்று இரண்டாந்தர பிரஜைகள் போன்று நடத்தப்படும் இன ஒதுக்கல் இல்லையா? இதை கவனத்தில் இடுங்கள். ஐநா வதிவிட பிரதிநிதி ஒருங்கிணைப்பாளரிடம் மனோ கணேசன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கொழும்பில் உள்ள ஐநா அலுவலகத்தில் ஐநா வதிவிட பிரதிநிதி ஒருங்கிணைப்பாளர் மார்க்-அந்திரே பிரான்சுக்கும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசனுக்கும் இடையில் சந்திப்பு நடைபெற்றது. இதன்போது ஜனநாயக மக்கள் முன்னணியின் சர்வதேச விவகாரங்களுக்கு பொறுப்பான இணைத்தலைவரும் தமுக அரசியல் குழு உறுப்பினருமான பாரத் அருள்சாமியும் கலந்து கொண்டிருந்தார். இந்த சந்திப்பு தொடர்பில் மனோ கணேசன் தனது எக்ஸ்தலத்தில் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: இடம்பெயர்ந்த ஒவ்வொரு குடும்பத்திற்கும் வழங்கப்பட வேண்டிய 50 லட்சம் ரூபாய் வீடமைப்பு நிதி உதவியும் காணி ஒதுக்கீடும் பெருந்தோட்ட சமூகத்திற்கு மறுக்கப்பட்டு வருகின்றது. இது கவனஈனமல்ல, இது திட்டமிட்ட பாகுபாடு ஆகும். டித்வா பேரழிவினால் இடம்பெயர்ந்த அனைத்து மலையக குடும்பங்களும் தேசிய பேரிடர் முகாமைத்துவ மையத்தின் கீழ் செயல்படும் ஜனாதிபதியின் ரூபாய் 50 லட்சம் வீடமைப்பு மற்றும் காணி வழங்கல் திட்டத்தில் உள்வாங்கப்பட வேண்டும். பெருந்தோட்ட காணிகளின் உரிமையாளர் அரசாங்கமாகும். அங்கே பெருந்தோட்ட நிறுவனங்கள் நீண்டகால குத்தகைக்கே காணி நிலத்தை பயன்படுத்துகின்றன.
ஆகவே பெருந்தோட்டங்களில் பாதுகாப்பான காணிகளை அடையாளம் கண்டு அவற்றை மலையக மக்களுக்கு பிரித்து கொடுக்க அரசாங்கத்துக்கு சட்டப்படி அதிகாரம் உண்டு. ரூபாய் 27 லட்சம் பெறுமதியான இந்திய அரசின் உதவி வீடமைப்பு திட்டம் தனியாகவே தொடர வேண்டும். இலங்கை பிரஜைகளான மலையக தமிழர்களுக்கான இலங்கை அரசின் பொறுப்புக்கு மாற்றாக இந்திய அரசின் உதவி வீடமைப்பு திட்டம் அமைய முடியாது. டித்வா வீடமைப்பு திட்டம் என்பது இலங்கை அரசின் இடர் நிவாரண விசேட அவசர திட்டமாகும். இந்திய அரசின் உதவி வீடமைப்பு திட்டம் பேரழிவு நிகழாத பிரதேசங்களில் வளமை போல் பெருந்தோட்ட தனி வீட்டு திட்டமாக தொடர வேண்டும். இலங்கையில் உள்ள இந்திய தூதரகமும் எமது நிலைப்பாட்டுக்கு சமமான நிலைப்பாட்டை கொண்டுள்ளது. நில உரிமை, நிலத்துடன் கொண்டுள்ள சமூக பிணைப்பு மற்றும் பாதுகாப்பு காரணங்களினால் பெருந்தோட்டங்களில் தொடர்மாடி குடியிருப்புகளை கட்டி நமது மக்களுக்கு வழங்கும் அரசாங்க யோசனையை நாம் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். மலையக மக்களை ஒதுக்கி வைக்கும் கொள்கை அபார்தைட் என்ற இன ஒதுக்கலாகும். டித்வா மீள்கட்டமைப்பு பாதிக்கப்பட்ட இலங்கை மக்கள் அனைவரையும் உள்ளடக்கியதாக இருக்க வேண்டும். அதற்காகவே உலக நாடுகள் மற்றும் இலங்கையின் உலகளாவிய அபிவிருத்தி பங்காளிகள் மற்றும் ஐநா ஆகியவை இலங்கை அரசாங்கத்துக்கு உதவுகின்றன. ஆகவே இலங்கை அரசின் மலையக மக்களை ஒதுக்கி வைக்கும் இந்த கொள்கையை ஐநா தலையிட்டு உடனடியாக நிறுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருகோணமலை மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் இன்று மாவட்ட செயலக பிரதான மண்டபத்தில் இடம்பெற்றது. திருகோணமலை மாவட்ட செயலாளர் பெல்ஜு EM கேமந்தகுமாரவின் ஏற்பாட்டிலும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் வெளிவிவகாரம் மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பிரதி அமைச்சரான அருண் கேமச்சந்திர தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தை போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் நிரோஷன் ரத்நாயக்க நெறிப்படுத்தியிருந்தார். இதில் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களான சண்முகம் குகதாசன், இப்ராம் மக்டூர் ரொசான் அக்மீன மற்றும் மாகாண அமைச்சுக்களின் செயலாளர்கள், உள்ளூராட்சி மன்ற தலைவர்கள், திணைக்கள தலைவர்கள், பிரதேச செயலாளர்கள், முப்படைகளின் உயர் அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது வீதி அபிவிருத்தி, கிராமிய வீதிகள், பாலங்கள் தொடர்பிலான முன்வைக்கப்பட்ட யோசனைகள் மற்றும் கடந்த ஆண்டுக்கான முன்னேற்ற மதிப்பீடு, மீளாய்வு நடவடிக்கைகள் ஆராயப்பட்டன. குளங்கள் அபிவிருத்தி, புகையிரத சேவை விரிவாக்கம் மற்றும் கழிவு முகாமைத்துவம், வனஜீவராசிகளூடாக ஜானிவேலி அமைத்தல் உள்ளிட்ட பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் தொடர்பிலும் மக்களுக்கான எதிர்கால திட்டங்கள் தொடர்பிலும் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. அனர்த்த காலங்களின் போதான பாதிக்கப்பட்ட கரையோர மற்றும் வீதி புனரமைப்பு தொடர்பிலும் வீதி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அபிவிருத்தி, நகர அபிவிருத்தி தொடர்பிலும் பேசப்பட்டன. மேலும் திருகோணமலை மாவட்ட குச்சவெளி பகுதியில் சுற்றுலா அபிவிருத்தி தொடர்பிலும் பொது போக்குவரத்து வசதிகள் விரிவாக்கம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டன. இலங்கையில் கொலை, கப்பங்கோருதல், போதைப்பொருள் கடத்தல், கொள்ளை மற்றும் பாரிய தாக்குதல் குற்றங்களுடன் தொடர்புடைய 95 குற்றவாளிகள் வெளிநாடுகளில் பதுங்கியுள்ளதாக சமகால அரசாங்கம் தெரிவித்துள்ளது. எந்த நிலையில் குறித்த சந்தேக நபர்களை சர்வதேச போலீசார் ஊடாக கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் FU போட்லர் தெரிவித்துள்ளார். நாட்டில் பல்வேறு குற்ற செயல்களில் ஈடுபட்டு நீதிமன்றத்தை புறக்கணித்து வெளிநாடுகளுக்கு தப்பி சென்றுள்ள இந்த 95 சந்தேக நபர்களுக்கு எதிராக சர்வதேச சிவப்பு அறிவித்தல் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். 2024ஆம் ஆண்டில் சிவப்பு அறிவித்தல் மூலம் 10 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர். 2025ஆம் ஆண்டில் சர்வதேச போலீசார் மற்றும் அந்தந்த நாட்டு போலீசாரின் ஒத்துழைப்புடன் கைது செய்யப்பட்ட 11 சந்தேக நபர்கள் நாட்டுக்கு கொண்டு வரப்பட்டுள்ளனர். இந்த ஆண்டின் இதுவரையான காலப்பகுதியில் மட்டும் 3 இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக மேல் மற்றும் தென் மாகாணங்களில் பாரிய குற்றங்களை செய்துவிட்டு வெளிநாடுகளுக்கு தப்பி சென்ற நிலையில் அங்கிருந்தபடியே தமது உதவியாளர்கள் மூலம் கொலை, கப்பங்கோருதல் மற்றும் போதைப்பொருள் கடத்தல்களை முன்னெடுத்து வரும் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களின் தலைவர்கள் அனைவரும் இந்த பட்டியலில் அடங்குவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். தற்போது வெளிநாடுகளில் தலைமறைவாக இருக்கும் ஏனைய சந்தேக நபர்களையும் கைது செய்து இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் சர்வதேச போலீஸ் வலைப்பின்னல் ஊடாக தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார். அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் எதிர்வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் பல கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த 26ஆம் தேதி முழு வைத்தியசாலை அமைப்பையும் உள்ளடக்கி தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டத்தை ஆரம்பித்திருந்தது.
இதன்போது கடந்த 26ஆம் தேதி கூடிய அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் மத்திய குழு அவர்களின் பிரச்சனைகளுக்கு நேர்மறையான தீர்வை கொண்டு வந்து அதை அறிவிக்க சுகாதார அமைச்சுக்கு 48 மணி நேர அவகாசம் வழங்க தீர்மானித்தது. இருப்பினும் சுகாதார அமைச்சு அதற்கான தீர்வினை வழங்காததால் எதிர்வரும் 2ஆம் தேதி முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை தீவிரப்படுத்தவும் அதை தொடரவும் தீர்மானித்துள்ளது. அதன்படி இது தொடர்பாக சங்கத்தின் நிர்வாக குழுவின் அவசர கூட்டம் இன்று சனிக்கிழமை காலை நடைபெற்றது. வைத்தியசாலையில் கிடைக்காத மருந்துகள் மற்றும் உபகரணங்களை பெறுவதற்காக நோயாளர்களுக்கு மருந்து சீட்டுகளை வழங்குவதை நிறுத்தி வைத்தல், வைத்தியசாலையில் கிடைக்காத ஆய்வக சோதனைகளை நடத்துவதற்காக நோயாளர்களுக்கு மருந்து சீட்டுகளை வழங்குவதை நிறுத்தி வைத்தல், அரசியல் குழுக்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட சுகாதார முகாம்களை மற்றும் வைத்தியசாலைகளில் தன்னார்வ பங்கேற்பிலிருந்து விலகுதல், அங்கீகரிக்கப்பட்ட வைத்தியர்களின் எண்ணிக்கை இல்லாமல் வைத்தியசாலை அமைப்பில் திறக்கப்பட்ட புதிய வைத்தியசாலை வார்டுகள் மற்றும் பிரிவுகளுக்கு வைத்தியர்களை நியமிப்பதை நிறுத்தி வைத்தல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் செயல்படுத்த தீர்மானித்துள்ளது. இந்தோனேசியாவின் பாலி நகரில் நேற்று வெள்ளிக்கிழமை ஆரம்பமான கரையோர நாடுகளின் கூட்டணியின் 30வது அமர்வில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தி கலந்து கொள்வதற்காக கடற்றொழில், நீரியல் மற்றும் சமுத்திர வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரும் அமைச்சின் செயலாளர் கலாநிதி PK கோலிதகமல் ஜினதாசவும் விஜயம் செய்துள்ளனர். இந்து சமுத்திர வலயத்தை சேர்ந்த 12 கரையோர நாடுகளின் பிரதிநிதிகளின் பங்கு பெற்றலுடன் ஜனவரி 30 மற்றும் 31ஆம் தேதிகளில் இந்த உச்சி மாநாடு நடைபெறுகின்றது. இந்து சமுத்திர டூனா ஆணைக்குழுவினால் கட்டமைப்புக்குள் இடம்பெறும் மீளினமான டூனா மீன் வளத்திற்காக நியாயமான நிலைபெறான மற்றும் விதிகள் சார்ந்த முகாமைத்துவத்தை ஊக்குவிப்பது இந்த சந்திப்பின் பிரதான நோக்கமாகும். இலங்கை, பங்களாதேஷ், இந்தியா, இந்தோனேசியா, ஈரான், மலேசியா, மாலத்தீவு, மடகஸ்கார், மொசாம்பிக், பாகிஸ்தான், சோமாலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் இக்கூட்டணியின் அங்கத்துவ நாடுகளாக செயற்படுகின்றன. இம்மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இலங்கை பிரதிநிதிகள் குழுவும் பின்வரும் விடயங்கள் தொடர்பில் விசேட அவதானம் செலுத்தியுள்ளது. டூனா மீன்வள பாதுகாப்பு, சமுத்திரத்தில் சுதந்திரமாக இடம்பெறும் மீனினமான டூனா மீன்களின் இருப்பை பாதுகாப்பதற்காக அங்கத்துவ நாடுகளுக்கிடையில் பொதுவான தூரநோக்கொன்றை கட்டியெழுப்புதல், கூட்டு இணக்கப்பாடு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள இந்து சமுத்திர டூனா ஆணைக்குழுவின் கூட்டங்களில் பிராந்திய கரையோர நாடுகளின் தேசிய நலன்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக மீன்பிடி நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொலைதூர நாடுகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு வலுவான அடித்தளம் ஒன்றை அமைத்துக் கொள்ளல், ஒத்துழைப்பை விருத்தி செய்தல், சமுத்திர வளங்களை பகிர்ந்தளித்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்த தொடர்பில் நாடுகளுக்கிடையில் பரஸ்பர புரிந்துணர்வை வலுப்படுத்துதல். இந்த மாநாட்டின் பயனாக கரையோர நாடுகளின் கூட்டணியை ஸ்தாபிப்பது தொடர்பான கூட்டு பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளதுடன் 2026 ஜூன் மாதம் பாலி நகரிலேயே நடைபெறவுள்ள ஓசன் இம்பெக் சப்பின் 2026 உச்சி மாநாட்டில் இது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவும் உத்தேசிக்கப்பட்டுள்ளது. நிலைபெறான கடற்றொழில் கைத்தொழிலை பேணுவதற்கு சர்வதேச ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை அமைச்சர் கௌரவ ராமலிங்கம் சந்திரசேகர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார். இலங்கை பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகத்தர் சங்கத்தினரால் ஜனாதிபதி செயலகத்துக்கு முன்பாக ஜனவரி 26ஆம் தேதி முதல் முன்னெடுக்கப்பட்டு வரும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தை பார்வையிடுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று சனிக்கிழமை வருகை தந்துள்ளார். தமக்கு முறையான வேலை வாய்ப்புகளை வழங்க வேண்டுமென்ற பிரதான கோரிக்கையை முன்வைத்து நாங்கள் சாவோமே தவிர இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்ற உறுதியான வாசகங்களுடன் பட்டதாரிகள் இந்த போராட்டத்தை ஆரம்பித்தனர். இந்த போராட்டத்தை பார்வையிடுவதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சம்பவ இடத்திற்கு விஜயம் மேற்கொண்டுள்ளார். உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருந்த இருவரின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதைத் தொடர்ந்து அவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவை சேனாதிராஜா அவர்கள் பதவி ஆசையற்றவர், சலுகைகளுக்கு விலை போகாதவர், தனக்கென எதனையும் எதிர்பார்க்காது தமிழ் மக்களின் உரிமைக்காக பல ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்த மிகச்சிறந்ததொரு மனிதரை நாம் இழந்திருக்கின்றோம் என வடக்கு மாகாண கௌரவ ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் முன்னாள் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் முன்னாள் தலைவருமான காலம் சென்ற மாவை சேனாதிராஜா அவர்களின் 1ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு மாவட்டபுரத்தில் அமைக்கப்பட்ட அன்னாரது திருவுருவச் சிலை வடக்கு மாகாண ஆளுநரால் இன்று சனிக்கிழமை காலை திறநீக்கம் செய்து திறந்து வைக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் தந்தை செல்வா அரங்கில் நடைபெற்ற நினைவு பேருரை மற்றும் மேடை நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆளுநர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். மாவை சேனாதிராஜா அவர்களை எனக்கு 10 வயதிலிருந்து தெரியும்.
அவர் எனது தந்தையாரை சந்திப்பதற்காக அடிக்கடி எமது வீட்டுக்கு வருவார். நாங்கள் உயர்தரம் படித்துக் கொண்டிருந்த காலத்தில் எங்களைப் போன்ற இளையோருக்கு அரசியல் வகுப்புகளை நடாத்திய ஆசானாகவும் அவர் திகழ்ந்தார். நான் பிரதேச செயலாளராகவும் பின்னர் மாவட்ட செயலாளராகவும் பணியாற்றிய காலங்களில் அவர் நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். அதிகாரத்தில் இருந்தாலும் அவர் மிகவும் எளிமையானவராகவே வாழ்ந்தார். அவரை எந்த நேரத்திலும் அவரும் இலகுவாக சந்திக்க முடியும் என்ற நிலை இருந்தது. அவர் பதவி ஆசை இல்லாதவர், சலுகைகளுக்கு ஒருபோதும் விலை போகாதவர். தமிழ் மக்களின் உரிமைகளுக்காக தனது இளமை காலத்தை தியாகம் செய்து பல வருடங்கள் சிறையில் வாடியவர். இத்தகையதொரு சிறந்த தலைவரை இழந்தமை எமது சமூகத்துக்கு பேரிழப்பாகும் என்றார். மாவை சேனாது ராஜாவின் 1ஆம் ஆண்டு நினைவு மலரும் பேராசிரியர் பஞ்சலிங்கன் ராமலிங்கன் எழுதிய ஈழ அண்ணல் மாவை சேனாது ராஜா என்னும் நூலுமாக 2 நூல்கள் இதன் போது வெளியிட்டு வைக்கப்பட்டன. இந்த நிகழ்வில் தமிழக முன்னாள் அமைச்சர் நானா நல்லசாமி, யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தின் கொன்சிகுலர் ஜெனரல் சாய்முரளி, நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், மத தலைவர்கள், பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள், பொதுமக்கள், தமிழகம் மற்றும் புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் பெருமளவானோர் கலந்து கொண்டனர். மறைந்த மாவை சேனாது ராஜா அவர்களுடைய 1வது ஆண்டு நினைவு நாளிலே கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்திய துணை தூதுவர் சாய்முரளி அவர்களே மற்றும் குடியாற்றி சென்றிருக்கின்ற முன்னாள் அமைச்சர் கௌரவ நல்லசாமி அவர்களே மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களே, பெரியோர்களே, அவர்கள் குடும்பத்தினர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். மறைந்த கௌரவ மாவை சேனாது ராஜா அவர்கள் நான் சிறு வயதில் இருக்கும் பொழுது, நான் எனக்கு 10 வயது இருக்கின்ற பொழுது 70ஆம் ஆண்டு புத்தகம் வரை எனக்கு நன்றாக தெரியும். என்றால் என்னுடைய தந்தையாரிடத்திலே அடிக்கடி வருவார். அப்பொழுது தூய்ச்சக்கரண்டியில் அன்பார், தூய்ச்சக்கரண்டியிலே அடிக்கடி வருவார். அப்புறம் 70ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலிலும் கூடுதலாக அடிக்கடி அங்கே வந்து வருவார். 75ஆம் ஆண்டு இடைத்தேர்தல் அந்த நேரங்களிலும் எனக்கு கூடுதலாக தெரியும். அப்புறம் நாங்கள் உயர்தரத்தில் இருக்கின்ற பொழுது, நான் 77, 78ஆம் ஆண்டிலே அவர் எங்களை இளைஞர்களை அழைத்து ஒரு அரசியல் வகுப்புகள் கூட நடத்தியிருக்கிறார் எங்களுக்கு அந்த நேரம். அந்த வகையிலே அவருடைய எங்களுக்கு கூடுதலாக என்னுடைய தந்தையாரோட பழகினது மட்டுமல்ல, எங்களுடைய கூடுதலாக ஒரு உறவு ஏற்பட்டது. அந்த வகையில் தான் அவர் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் ஒரு விலை போகாதவர், அதாவது பதவி சலுகைகளுக்காக விலை போகாத ஒரு தனிமனிதர். அது மட்டுமல்ல, ஒரு அற்ப சலுகைகளுக்காக ஆசைப்படாதவர். நான் பிரதேச செயலாளராக இருந்திருக்கிறேன், மற்ற அரசாங்க அதிபராக இருந்திருக்கிறேன். அந்த காலத்தில் கூட அவர் எந்த விதமான தனக்கு வேண்டிய ஒரு சலுகையோ அல்லது இதை செய்ய வேணுமோ அதை செய்ய வேணுமோ என்று கூட கேட்காத ஒரு வித்தியாசமான ஒரு மனிதன். உண்மையிலே அவர் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, என்னுடைய தந்தையார் சிலவளை அவர்களை புறவுறுவதோடு உங்களில் நீங்கள் கவனம் எடுக்கிறீர்கள் என்று அவர் அடிக்கடி சொல்வது எனக்கு ஞாபகம் இருக்குது. எனக்கு தந்தையார் அடிக்கடி பேசுவது அவர்கிட்ட அடிக்கடி ஆலோசனைக்காக வருவார். அந்த நேரங்களில் அவர் பேசுவது, நீங்கள் உங்களுடைய கவனம் எடுக்க வேணும் என்று சொல்லி அவர் அந்த வகையிலே அவர் மிக மிக உன்னதமானவர். தன்னுடைய கொள்கைக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராக இல்லாதவர், அந்த கொள்கையிலே உறுதியாய் நின்றவர். மற்றது இயற்கை முதல் பேசியவர்கள் குறிப்பிட்டது போல மிக எளிமையானவர், மிக எளிமை. யாரும் போய் அணுகலாம், யாரும் போய் கதைக்கலாம். அவரோட தனக்கு தெரிந்தவர்களோ அல்லது தனக்கு பிடித்தவர்கள் என்று கூட தேவையில்லை. அவர் யாரும் போய் அணுகக்கூடிய ஒரு மிக எளிமையான மனிதர். அது மட்டுமில்லை, மிக நேர்மையான மனிதர். நேர்மையும் ஒரு பெருமை இல்லாத ஒரு அப்பாவியான ஒரு மனிதர். நான் அவர் யாரும் கேட்கின்ற பொழுதும் எதுக்கும் அவருக்கு அந்த துணிவு வராது, மாட்டேன் என்று சொல்லுகின்ற ஒரு துணிவு வராது. அவர் அப்படிப்பட்டவர். எது எந்த மக்கள் போய் கதைத்தாலும் அதை நாங்கள் கட்டாயமாக அதை செய்வோம் என்ற ஒரு நேரான சிந்தனையோடு கதைக்கின்றவர். அவர் அந்த வகையிலே அவர் உண்மையிலே மிக தன்னுடைய வாழ்நாளிலே பல நீண்ட காலம் சிறையிலே இருந்து அந்த இனத்துக்காக தன்னை அர்ப்பணித்த ஒரு மகான். அந்த வகையிலே அவருடைய அந்த சேவைகள் எப்பொழுதும் மக்களால் மறக்கப்பட முடியாதவை. அந்த வகையிலே அவர் மிக உன்னதமான ஒரு மனிதன். அந்த வகையில் அவருக்கு இந்த நிகழ்வு எடுப்பது மிக சால பொருத்தமானதும்
சவுதியானதுமாகும். அந்த வகையிலே அவருடைய முதலாவது நினைவுகளை நான் கலந்து கொள்வதற்கு மகிழ்ச்சி அடைகிறேன். அவருடைய சேவைகள் என்றும் மற்றவர்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்று கூறி எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி.